அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் 2024-25 அகாடமிக் இயருக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் என்ன ஸ்டேட்டஸு அப்படின்னா, பிஜி அண்டு பிஜி டிப்ளமோ அப்படி அட்மிஷனுக்கு மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு முக்கியமான தகவல். யாருக்கு என்னென்ன கோர்ஸுகள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரைட்டுங்களா? இப்போ பார்க்க போகிற இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதான் பாண்டி uni.edu.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா அட்மிஷன்ஸ் 24-25 கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கு பாருங்கள், பிஜி அண்டு பிஜி டிப்ளமோ அட்மிஷனுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு, நோட்டிஃபிகேஷன், ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி எல்லாமே லெஃப்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, பிஜி டிப்ளமோக்கு லாஸ்ட் டேட்டை முடிச்சு இப்போ நம்ம மார்க் லிஸ்ட்டு, அதாவது ரேங்க் லிஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரைட்டில் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், பிஜி டிப்ளமோ ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது தாங்க. இதை நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மெரிட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன கோர்ஸுக்கு எப்போல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பிஜி போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ். ஒன் செகண்ட் ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் கோர்சஸ் எவ்வளவு, ஒவ்வொரு கோர்ஸ் வைஸும் இந்த மெரிட் லிஸ்ட்டு சைடில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 66 கோர்சஸ் இருக்குதுங்க. முதல்ல பிஜியில் மட்டும் பிஜி டிகிரி அண்டு டிப்ளமோ கோர்சஸில் 66 கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் கோடெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன கோர்சஸ்ன்னு சொல்லி நடுவில் இருக்குது, அதுக்கு பாருங்கள். ப்ளஸ் மெரிட் லிஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, அதுக்கு அவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸு, என்ன மெரிட் லிஸ்ட்டு. எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பார்த்திங்கன்னா 4வது சீரியல் நம்பரு, கோர்ஸு கூட 308. அதுக்கு மெரிட் லிஸ்ட்டை பார்ப்போம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகணும், இல்லைனா வெப்சைட்லேயே கூட ஓப்பன் ஆகலாம். இது கொஞ்சம் எனக்கு டைம் எடுக்குது, உங்களுக்கு மேபி ஃபாஸ்ட்டாக கூட வரலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது இருக்கா? இது தாங்க அந்த மெரிட் லிஸ்ட்டு. யாருக்கு? ப்ரொவிஷனல் மெரிட் ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. ஓகேவா? எவ்வளோ பேருக்கு மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 31 பேருக்குங்க. 31 பேர் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. எல்லா கேட்டகரி, கம்யூனிட்டிஸ் என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். நேம் என்ன, ஃபார்ம் நம்பரு, கேண்டிடேட் நேம், கேட்டகரி என்ன கேட்டகரி, நேட்டிவிட்டிலே பாண்டிச்சேரி 1 இருக்குது, காரைக்கால் இருக்குது. அப்புறம் பிடபிள்யூடி, Q2 ஸ்கோர் என்ன, நீங்கள் கொடுத்த ஸ்கோர் தான் இல்லை. ரேங்க்கு, ஓவரால் ரேங்க்கு. ஒரு ரேங்க் மீன்ஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் போட்டதில் இந்த மார்க்கை வச்சு ரேங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ 31 பேர் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்காங்க. எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 24-25 சீட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சில யூனிவர்சிட்டியில் 20 தான் இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும் கரெக்டாக தெரியல. நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ எம்எஸ்சி மைக்ரோபயாலஜிக்கு 31 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் மீன்ஸ் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதிலேருந்து தான் கவுன்சிலிங் ஷெடியூல் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் டீட்டெயிலாம் அடுத்தடுத்த வீடியோ இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கோம். இதே போல் தான் மற்ற கோர்ஸஸுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ரேங்க் என்ன, உங்களோட கட் ஆஃப் மார்க் என்ன இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ.